தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு புதிய டிபார்ட்மெண்ட் டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட் வந்து புதிய நோட்டிஃபிகேஷன் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8வது பாஸ் இல்லை தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் விண்ணப்பிக்கலாம். முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், ஓகேங்களா. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். டெம்பரவரியோ கான்ட்ராக்ட் பேசிஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 17,700லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான ஆரம்ப சம்பளம். ஸ்டார்டிங் சேலரி இவ்வளோ கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 11 ஜனவரி 2024 தான். ஒன்று நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. முழுக்க நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களோட ஃபோட்டோ ஒட்டி அது மேலே சைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட பெயர் என்ன, இங்கே உங்களுடைய பாலினம் ஆண் பெண் மற்றும் திருநங்கை என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல தந்தை கணவர் அல்லது பாதுகாவலர் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய பிறந்த தேதி, அதாவது நாள் மாதம் வருடம் மற்றும் வயது என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மதம், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்து முஸ்லீம் கிறிஸ்துவம் பிற மதத்தினர் எதுவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய வகுப்பு ஜென்ரல், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டி என்ன கேட்டகரியோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய இனம் மற்றும் சாதி, எந்த கம்யூனிட்டி மற்றும் அதில் உட்பிரிவு என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறது இந்த காலத்தில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்க தற்போதைய முகவரி, கதவு எண், தெருப்பெயர், கிராமம், அஞ்சல், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸில், ஓகேங்களா. அதுக்கடுத்தது நிலையான முகவரி, பெர்மனண்ட் அட்ரஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் கதவு எண், தெருப்பெயர், கிராமம், அஞ்சல், பின்கோட் எல்லாத்தையும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இந்த இடத்துல உங்களுடைய சொந்த மாவட்டம் எதுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி ரெண்டையும் கம்பல்சரி மென்ஷன் பண்ணுங்கள். 2 மொபைல் நம்பர் தான், 2 மொபைல் நம்பரையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும் இதை ஃபில் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. அதே மாதிரி அரசு பணிகள் முன்னுரிமை பெற்றவரா அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை, முன்னாள் இராணுவத்தினர், உடல் ஊனமுற்றோர், கலப்பு திருமணம் செஞ்சவங்க, இந்த மாதிரியெல்லாம் யாராவது. அப்படி இல்லை அப்படின்னா கொரோனா தொற்றால் அப்பா அம்மா 2 பேர்த்தையும் இழந்தவங்க, 2 பேர்த்தையுமே இழந்தவங்க தான். அதுக்கு அந்த யாராவது இருக்கீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. கீழே உறுதிமொழியை படித்து பார்த்துக்கோங்க. டிக்ளரேஷன் என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல நாள் மற்றும் இடம், இந்த இடத்துல விண்ணப்பதாரர் கையொப்பம். அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வச்சு அனுப்பிச்சிக்கோங்க. வாங்க மிச்ச டீட்டெயில்ஸ் இருக்கிற முழு விவரத்தையும் பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான பதவிகளுக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒன்று அலுவலக உதவியாளர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இன்னொன்று இரவு காவலர், நைட் வாட்ச்மேன். இந்த 2 வேலைவாய்ப்புக்காக ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,700லேருந்து 50,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான குறைந்தபட்ச வயது 1/7/2023 கால்குலேட் பண்ணி நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் போதும். அந்த ஏஜை வச்சு அவங்க சொன்ன டேட் வச்சு. அது இல்லாமல் மிச்ச கேட்டகரி, அதாவது ஓசி கேட்டகரினா நீங்கள் 32 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பிசி, எம்பிசி, டிஎன்சினா நீங்கள் 34 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 37 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், ஓகேங்களா. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலுவலக உதவியாளர்னால் 8வது பாஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், கூடவே சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இரவு காவலர் அப்படின்னா உங்களுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும், அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க வேண்டிய லாஸ்ட் டேட் 11/1/2024 பிற்பகல் 5:45 மணிக்குள் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இது கொடுத்துருக்காங்க. கீழே நிபந்தனைகளில் இதில் ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க.
இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து 3/1/2024 அதாவது பார்த்தீங்கன்னா நாளை காலையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2ஆம் தேதி நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 3ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 11/1/2024 வரை அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் பாலக்கோடு என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வைங்க, இல்லைன்னா தேவையில்லை. அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே கம்பல்சரி வச்சு அனுப்புங்க. அவ்வளோதான். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. அது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.